ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங். மோஸ்டா காமனா நம்ம ஓபிடியில பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு 10 to 20% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கோட தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி பெல்விக் பெத்தாலஜி. என்ன மாதிரி சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னா, சில பேர் வந்து எனக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப இரெகுலரா இருக்கு அப்படின்னு ப்ரெசென்ட் ஆவாங்க. சில பேருக்கு பீரியட்ஸ் வரும்போது ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு ப்ரெசென்ட் ஆவாங்க. சில பேர் வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு சீக்கிரமா வந்துருது, ஃப்ரீக்வெண்ட் சைக்கிள்ஸ் வருது அப்படின்ற சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க. நார்மலா வந்து இது ஏன் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேன்ல பார்த்தோம் அப்படின்னா பெல்விக் ஆர்கன் யூட்ரஸும் ஓவரிஸும் நார்மலா இருக்கும். இதுவே வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்னா யூட்ரஸ்ல வந்து ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், பாலிப்ஸ் இருக்கும். ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப், எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், இல்ல வந்து ஓவரிஸ் கருமுட்டையில ஏதாவது சிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இதுவே டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்ல இந்த மாதிரி யூட்ரஸ்லயோ சர்விக்ஸ்லயோ ஓவரிஸ்லயோ எந்த விதமான பெத்தாலஜிஸும் இருக்காது. ஸோ இதோட காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ். இது யாருக்கெல்லாம் வரலாம் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் காமனா பிரசன்ட் ஆகுறது வந்து இப்பதான் வயசுக்கு வந்திருக்காங்க, ஜஸ்ட் மெனார்கி அட்டைன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிரசன்ட் ஆகும். அப்புறம் மெனோபாஸ் அட்டைன் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்ல இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்கை நம்ம காமனா பாக்குறோம்.